உறவுகளுக்கு வணக்கம். போன வாரத்தில் நம்முடைய தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய நிறுவனர் அன்புக்குரிய யுவராஜ் அவருடைய மகளுடைய பூப்புண்ணன் நீராட்டு விழாவுக்காக சிறையிலிருந்து 2 நாள் பரோலில் வந்தார். இந்த 2 நாள் அவர் பரோலில் வந்துட்டு போனதுக்கே சில நாதாரிங்க கதறானுங்க. இந்த திருமாவளவன், அப்புறம் கம்யூனிஸ்டுக்காரனுங்க, அப்புறம் இந்த டோல்கேட் வேல்முருகன், அவனுங்களுக்கெல்லாம் என்ன வைத்தறிச்சல்னு தெரியல, கதறானுங்க சும்மா. கொலை குற்றவாளின்னு. என்ன கொலை குற்றவாளி? ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா மேலே இன்னும் 10 நீதிமன்றம் இருக்குது, அப்பீல் இருக்குது. ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒவ்வொரு தீர்ப்பு மாற்றி எத்தனையோ வழக்கில் கொடுக்குது. அதனால் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிடுதுங்கிறதுக்காக அவருக்கு குடும்பம் இருக்காதா? குடும்ப நிகழ்ச்சிக்கு வரமாட்டாரா? ஏன் இவனுங்களாம் எவனுமே எல்லாருமே இவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் யோகியந்தான் இருக்கிறானா? அங்கே இருக்கிறவன்லாம் எத்தனை திருட்டில், எத்தனை ரவுடித்தனத்தில், எத்தனை கொள்ளையில் சம்மந்தப்பட்டவர் இருக்கிறான்? ஏன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலேயே திருமாவளவன் மேலே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குற்றச்சாட்டு. இதுக்கெல்லாம் எவன் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறான்? நம்ம சமுதாய ஒற்றுமையாக இல்லை, நம்மளுக்காக பேச யாரும் இல்லைங்கிறது தான் அவனுங்களுக்கு இந்த துணிச்சலை கொடுக்குது. நமக்காக பேச வேண்டியவர் ஒருத்தர் அங்கே இருக்கார், அந்த கூட்டணியில் இருக்கார், ஆனால் அவர் வாய் திறக்கிறதில்ல. சமுதாயத்துக்காக அரசியல்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அரசியலுக்காக சமுதாயத்தை நடுத்தருவில் விட்டுட்ட ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால தான் வரவும் போகிறவங்களாம் நம்மளை பேசிகிட்டு இருக்கிறான். அதனால் அரசியலை தாண்டின ஒற்றுமை நமக்கு இருக்கணும். அரசியலுங்கிற சாக்கடை நமக்கு ஆகாதுங்கிறது நம்மளாம் தெளிவாக ஒரு முடிவு பண்ணணும். அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். யுவராஜ் மட்டும் இல்லை, அவர் மாதிரி எத்தனையோ பேர் சமுதாயத்துக்காக உழைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசியல் கடந்து ஆதரவு கொடுக்கணும். அதுக்கு எல்லோரும் முன் வரணும். இல்லைனாக்கா வரவும் போகிறவங்களாம் இப்படி தான் நம்மளை பேசிகிட்டு இருப்பான், நம்ம சமுதாயத்தை அழிக்க முயற்சி பண்ணுவான். பல வகையில் பல திட்டங்கள் இவனுங்கெல்லாம் போட்டுட்ருக்கிறானுங்க. இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து ஒரு பரோலுக்கே இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, அவர் அப்பீலில் அவர் விடுதலைக்காக நம்ம முயற்சி பண்ணோம்னா எத்தனை சதி பண்ணுவானுங்க அதிகாரத்தை கையில் வச்சுட்டு. இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும், நம்ம ஒற்றுமைப்படணும். அனைவரும் அதுக்காக உணர்வோடு ஒன்று சேரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.